ஏன் நின்று இறங்கி ஸ்க்ரீனை தள்ளணும், அப்படியே காரை உள்ளலாம் உள்ள விட்டேன். அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகும்போது அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே கார் மேலே வந்து அப்படியே வந்து அந்த பக்கம் போகும். ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கலேன். ஸோ இனிமேல் யாரையும் கேட்காதீங்க, இங்கே என்ன சொல்லுது இங்கே என்ன சொல்லுது அது மட்டும் கேளுங்க. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா, அவர் ஒரு நாள் படுத்த படிக்கா போயிட்டு அப்புறம் தான் வேலை காட்டுவோம். இன்னும் ஆட்டம் மாட்டேங்க, அப்புறம் தான் ஆட்டம் போடுறது. இப்படி உங்கள் வீட்லேயும் நிறைய நடந்திருக்கும். நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், இனிமேல் இதுக்கு டீ வச்சு கொடுக்கக்கூடாது, இனிமேல் துவைச்சு போடக்கூடாது, இனிமேல் இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் முடிவு தான், அது பண்ண கூத்து தான். அப்போ அவர்கிட்ட போய் காசு காட்டணும், என்ன மாமா முதல் மாதிரி இல்லைங்க, அவர் மாறிட்டாருங்க. ஏன் மாறிட்டாரு? ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லைட்டு போட்டுட்டு அண்ணே அப்படிங்கிற எந்திரிச்சு, அப்புறம் தம்பி நல்லா இருக்கியா? யோ நான் நல்லா இருக்கியா, இந்நேரம் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சம்பந்தமா எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவங்க. இது இப்போ 20 வருஷமா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு அனுபவத்தை சொன்னாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காகங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால கேரளாவில் குடியிருந்தேங்க. ஆனைக்கட்டி பக்கத்தில் ஒரு குடியிருந்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல தான் வேலை. டெய்லி இங்கிருந்து போகிற 1 ஹவரில் போயிடலாம். டெய்லி கோயம்புத்தூருக்கு வருவேன், வேலையெல்லாம் முடிப்பேன். ஈவினிங் வந்து வீட்டுக்கு போயிடுவேன். பாலக்காடு, அதாவது கேரளாங்கிறது கோயம்புத்தூர் பார்டர் தான். 1 ஹவரில் போயிடலாம். டெய்லி போவே வந்துட்டு இருப்பேங்க. அங்கே ஒரு தனி வீடு. எப்படி யோசிச்சு பாருங்க, கேரளாவில் தனி வீடு, சுற்றிலும் இடம் இருக்கும், ஒரு காம்பவுண்ட் இருக்கும், தூரமாக வீடு இருக்கும். அந்த கிராமத்தில் மொத்தமாகவே ஒரு 10 வீடு தான் இருக்கும். ஒரு இடத்துல இருந்தேங்க ஒரு ரீசனுக்காக. அப்போ அதில் வந்து கேட்டு, மெயின் ரோடு கேட்டை திறந்து கார் உள்ளே கொண்டு போனால் நல்ல இடம் இருக்கும். அங்கே ஒரு கார் பார்க்கிங்னா என்ன, காம்பவுண்ட் வால் போய் முடியுது இல்லைங்களா, அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா செவரு வச்சு ஒரு ஷீட்டு வச்சு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கு, அதான் கார் பார்க்கிங். நான் என்ன பண்ணுவேன், கதவை நிறுத்துவேன், ரோட்டில் நிறுத்துவேன், இறங்கி கதவை திறப்பேன், காரை உள்ளே கொண்டு போவேன், டோர் லாக் பண்ணுவேன், அந்த கேட்டை லாக் பண்ணுவேன், கார் பார்க்கிங் முன்னால் போய் நிறுத்துவேன். ஸ்க்ரீன் போட்டிருப்பேன், நான் தான் ஸ்க்ரீன் போட்டிருந்தேன். ஸ்க்ரீன் இல்லாமல் இருந்துச்சுன்னா போட்டேன். ஸ்க்ரீனை தள்ளுவேன், காரை உள்ளே கொண்டு போய் வைப்பேன், ஸ்க்ரீனை தள்ளுவேன், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். இது ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஸ்க்ரீன் தானே, ஏன் நின்று இறங்கி ஸ்க்ரீனை தள்ளணும், அப்படியே காரை உள்ளலாம் உள்ளே விட்டேன். அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகும்போது அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே கார் மேலே வந்து அப்படியே வந்து அந்த பக்கம் போகும். ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்படி ஒரு கொஞ்ச நாள் நிறுத்திட்டு இருக்கிறேன். ஜாலியாக இருந்துச்சு. நல்லா கேவீங்க. இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அன்னைக்கு தாங்க முதல் நான் ஒரு பவரை புரிஞ்சுக்கிட்டேன். சும்மாலாம் இல்லைங்க, கரெக்டாக சொல்லுதுங்க எல்லாமே. இப்போ கூட அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டை நம்பி தான் நான் போயிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கேங்கிறேங்க. சில இடங்களில் மிஸ் ஆகிற இடத்துல மட்டும் தான் அடி விழுகும். ஒரு நாளுங்க வந்தேங்க, நிறுத்தினங்க, கேட்டை திறந்தங்க, உள்ளே வந்தேங்க, கேட்டை லாக் பண்ணங்க, ஸ்க்ரீனில் கொண்டு போய் உள்ளே விட்றேன். நல்லா கேவீங்க, பாதி கார் போயிடுச்சு. அவர் அமுத்தனா போயிடும். அப்போது என்னை அறியாமல் பதட்டம் வருது. இது இப்போ நினைக்கிறேங்க, முடியெல்லாம் அப்படி எந்திரிச்சு நின்றுச்சு, வேர்வை கொட்டுதுங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. கார் பாதி போயிருச்சு, இன்னும் பாதி போகலை. ஏன்னா அழுத்த முடியலைங்க ஆக்சிலேட்டரை. நான் அப்படியே பதறேன், கத்திட்டு இருக்கேங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. நான் தனியாக இருக்கிறேன் அந்த வீட்டில். ஒருவேளை கேரளா போய் ஏதோ பிடிச்சிருச்சோ. உண்மையிலங்க எனக்கு வாழ்க்கையில் அந்த அனுபவம் இது வரைக்கும் ஒரே தடவை வந்துச்சு. நான் அப்படியே பதறேன். எனக்கு என்னமோ பண்ணுதுங்கிறது மட்டும் என்னன்னு தெரியல, என்னமோ பண்ணுது எனக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அப்படியே ஒரு என்னமோ மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன கத்துறேன், தனியாக காருக்குள்ள கத்திட்டு இருக்கு. அப்புறம் லைட்டாக புத்தி வேலை செஞ்சு, ஒருவேளை காரு கீழே ஏதோ ஒரு நாய் வந்து நான் ஏற்றிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. காரு கீழே நாய் இருக்காட்டு படுத்திருக்கு போல் இருக்கு, நான் ஏற்றிட்டேன் போல் இருக்கு அப்படின்னு அதுவாக கற்பனை தோணிட்டு, ஐயோ நான் நாய் ஏதோ காலையோ வாழையோ ஏற்றிட்டேன் போல் இருக்குன்னு அப்படி மெதுவாக ரிவர்ஸ் வந்து நிறுத்திட்டு லைட்டை போட்டு ஸ்க்ரீனை திறந்து பார்க்குறேன். கீழே நாய் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரு பாய் போட்டு படுத்திருக்காரு. அவருக்கு வீட்டில் ஏதோ சண்டை, கடுப்பாய் அவர் எகிரி வச்சு கார் பார்க்கிங்ல வந்து பாயை போட்டு தூக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக தலை வரைக்கும் கார் போயிருக்கு. மீனங்க அப்படியே பதறி போய் ஏற்றிருப்பீங்க, செத்துருப்பாருங்க. லைட்டு போட்டுட்டு அண்ணே அப்படிங்கிற எந்திரிச்சு, அப்புறம் தம்பி நல்லா இருக்கியா?
யோ நான் நல்லா இருக்கியா, இந்நேரம் நீ இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அவருக்கு விஷயமே நடந்தது தெரியாது அவருக்கு. இல்ல அன்னைக்கு தாங்க முதல்ல நான் அதோட நமக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணேன். நமக்குள்ள யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத அன்னைக்கு நல்லா உணர்ந்தேங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுவேன். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நானே மிஸ் பண்ணிடுவேன். அதெல்லாம் அடிதான் விழுந்துருக்குங்கிறேன். யோசிச்சு பாருங்க. பல நாடுகளில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்ரீலங்கான்னு பல நாட்டுக்கு போயிருக்கிறேங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இப்போ விடுங்க, நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னால. எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, சார் உங்க ப்ரோக்ராம் பார்த்தா நல்லா இருக்கு, துபாய் வாங்கம்பாங்க. நான் சரின்னு கிளம்பி போவாங்க, தனியா போவாங்க, ஏர்போர்ட்ல இறங்குவாங்க. ஒருத்தர் நீங்க தான் பாஸ்கர் கார்ல கூட்டிட்டு போவாரு. யோசிச்சு பாருங்க, கூட்டிட்டு போய் கடத்திட்டு போலாமா இல்லையா, இல்ல இதை மிஸ்யூஸ் பண்ணலாமா இல்லையா? நான் ஏன் தில்லா போவேன்னா இவ்வளவுதாங்க விஷயம். அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ஈஸியா இருந்தா போவேன், அன்ஈஸியா இருந்தா போக மாட்டேங்க. இப்படி பல நாடுகள்ல இருந்து ஃபோன் பண்ணி டேட் கேட்பாங்க. சில பேர் கேட்கும் பொழுது காதுல ஃபோன் வச்சு பேசும் பொழுதே எனக்கு அது ஒத்து வராது. உள்ளுக்குள்ளேருந்து என்னமோ சரியில்லைன்னு சொல்லும். டெக்னிக்கலா தெரியாது, என்னமோ ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ண உடனே சரிங்க சாரிங்க இப்போ டைம் இல்லைங்கன்னு அவாய்ட் பண்ணிடுவேன். யார் பேசும்போது எனக்கு உள்ள ஃபீல் வருதோ சரின்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோதாங்க விஷயம். நிறைய அப்படிதான். நிறைய பேர் ப்ரோக்ராம் கேட்கறது எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் டெக்னிக்கலாக நீங்களே நேரில் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் டெக்னிக்கல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஃபீலிங் தான் பார்ப்பேன். நான் ஈஸியாக இருந்தால் நீங்கள் நல்லவங்கங்க, நான் அன்ஈஸி ஆகிட்டா நீங்கள் கெட்டவங்க, அவ்வளோதாங்க. சில பேர் ஃபோனில் பேசும்போது பேசி முடிச்சுன்னு பாருங்கள், டயர்டாக இருப்பீங்க இல்லையா, அவங்க சரியில்லைன்னு அர்த்தம். இவ்வளோதாங்க. அவங்க அப்படியே உறிஞ்சிடுறாங்கன்னு அர்த்தம் நம்ம எனர்ஜியை. ஸோ இனிமேல் யாரையும் கேட்காதீங்க, இங்க என்ன சொல்லுது இங்க என்ன சொல்லுது அது மட்டும் கேளுங்க. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா, இல்லை உடனே இன்னைக்கே உடனே வராதுங்க. இன்னைக்கு தான் சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஏதாவது வரும்பொழுது மரியாதை கொடுங்கிறாங்க. எப்பெல்லாம் உங்களை மீறி ஏதோ ஒரு எண்ணம் வருதோ அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, ஓஹோ அது என்னமோ நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு அதையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இதுதான் சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம போக முடியுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, மேல்மனம், நடுமனம், கீழ்மனம், கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். நடுமனதில் நமது ஆசைகள், நிராசைகள், நமது கோபங்கள், டென்ஷன்கள், ஏமாற்றங்கள், வருத்தங்கள், பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது நம்மளை அறியாம 24 மணி நேரமும் நம்மளோட எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டே இருக்கும். எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அது வேலை நடக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு அண்ணன் தம்பி ஏமாத்திட்டாரு, பாவம் போனா போகுது. ஆனா அவர் ஃப்ரெண்டு கமிஷனரை பார்த்தோன்னே அந்த ரெக்கார்டு வெளியே வந்துச்சா இல்லைங்களா? இதே மாதிரிதான் நமக்கும் நிறைய ரெக்கார்டு இருக்கு. அப்படி ஹஸ்பண்டை பார்த்து பயந்துட்டு இருப்போம். அவர் ஒரு நாள் படுத்த படிக்கா போயிட்டு அப்புறம் தான் வேலை காட்டுவோம். என்ன ஆட்டம் போட்டீங்க, அப்புறம் தான் ஆட்டம் போடுறது. சில வீடியோ எல்லாம் பார்ப்பேன், மாமியார் படுத்து படுக்கையா இருப்பாங்க, ஒரு மருமக அடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. உடனே எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு மருமக ரொம்ப மோசமாங்க. நான் அப்படி திங்க் பண்ண மாட்டேன். ஒரு மாமியாரை அடிக்கிற அளவுக்கு இது என்ன பண்ணிருக்கு, அப்ப அவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கு. அப்ப இது 500 அடி வாங்கி இருக்குது. அப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, ஒரு அடி கொடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நான் நினைப்பேங்க. எதையுமே பார்த்தோன்னா நம்பாதீங்க, அதுக்கு பின்னால முன்னால நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாமே ரெக்கார்டு தாங்க. நோய் ரெக்கார்டு தாங்க, எல்லாமே ரெக்கார்டுங்க. சொல்லட்டுங்களா, உங்களுக்கு எனக்குள்ள ஒரே வித்தியாசம் நடுமனங்க. நடுமனசுல நாம என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோமோ அதான் நாம. இது மட்டும் இல்லைங்க, நடுமனசுல நிறைய முடிவு ரெக்கார்ட் ஆகுங்க. எங்க மாமா கொஞ்சம் வசதியானவர், சொந்தக்காரங்க யார் போனாலும் கடன் கொடுப்பாருங்க. யாரு போய் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பேசி, ஆமா மாதிரி கேட்டா அப்படியே அப்படி ரொம்ப பிகு பண்ற மாதிரி சொல்லுவார், அவர் கொடுத்துருவாரு. அப்படியா உடனே வாங்கி பேசிட்டு கொடுத்துருவாரு. வட்டியெல்லாம் கிடையாதுங்க. கொடுத்துட்டு அடுத்த மாதம் வந்துருவியா அப்படி கொடுப்பாரு. 6 மாதம் கழிச்சு கொடுப்போம், 1 வருஷம் கழிச்சு கொடுப்போம்னு வச்சுங்களேன். லேட்டாக ஏன் கொடுத்தேன் கேட்பேன், ஆனால் அன்பாக கொடுப்பாருங்க, வட்டியில் வாங்க மாட்டாருங்க. ரொம்ப வருஷமா. ஒரு தடவை என்னாச்சுன்னா,
இன்னொரு மாமா காசு வாங்கிட்டு போய் தரல. கேட்க போயிருக்காரு, போடான்ட்டாரு. உடனே பாருங்க வந்து உட்கார்ந்தவர் தான். அன்னையிலேருந்து யார் போனா காசு தர மாட்டார். அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அப்படியே அப்படியே வீட்டுக்கு வந்து நான் காசு கொடுத்தேன், அவன் பாவம் சொல்லி கொடுத்தேன், திருப்பி என்ன போடான்ட்டான், அழுகுறாரு. நடுமணம் என்ன பண்ணுது, அது தாங்க முடியல, ரெக்கார்டு கிரியேட் ஆகுது. இனிமேல் எதுக்கு நம்ம கொடுக்கணும், ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிச்சைக்காரங்க பிச்சை போடக்கூடாது, இல்லை போடலாம், இது ஒன்று. நிறைய ரெக்கார்டு இருக்குங்க, நிறைய ரெக்கார்டு, எல்லா முடிவுகளும் அங்கதாங்க இருக்கு. அப்ப அவர்கிட்ட போய் காசு கேட்டோன்னு, என்ன மாமா முதல் மாதிரி இல்லைங்க, அவர் மாறிட்டாருங்க. ஏன் மாறிட்டாரு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படி உங்க வீட்லயும் நிறைய நடந்திருக்கும். நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், இனிமேல் இதுக்கு டீ வச்சு கொடுக்கக்கூடாது, இனிமேல் துவைச்சு போடக்கூடாது, இனிமேல் இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் முடிவு தான், அது பண்ண கூத்து தான். ஆனால் நம்மளை குறை சொல்லுவாங்க வெளியிருந்து பார்க்குறவங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நம்ம ஸ்ட்ராங் தான் எப்பவுமே. புரிஞ்சுக்குங்க, நாம் ஒரு முடிவு எடுத்து பண்றதை மற்ற 4 பேர் 4 விதமா செய்யத்தான் செய்வாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மற்றவங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. பண்ணுச்சுன்னாவே நம்ம சரியா கிளியரா இல்லைன்னு அர்த்தம்.